ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தமிழ்நாட்டில் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய 6ஆம் தேதி திங்கட்கிழமை கடைசி நாள் என்பதால் ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடும் அரசியல் கட்சி வேட்பாளர்கள், மாற்று வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய தங்கள் ஆதரவாளர்களுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதனால் திங்கட்கிழமை அன்று மாநிலம் முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. இந்த நிலையில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடுவதற்காக முன்னாள் அமைச்சர் அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் 6ஆம் தேதி காலை 11 மணிக்கு திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருந்தார். அதேபோல் திமுக வேட்பாளரும் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனுமான ஐ.பி. செந்தில்குமார் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்காக 12 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருந்தார். ஆனால் சில சுயேட்சை வேட்பாளர்கள் காலை 11 மணிக்கே வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததால் வரிசையில் மாற்றம் செய்யப்பட்டது. இதற்கிடையில் 12 மணிக்கு வரவிருந்த ஐ.பி. செந்தில்குமார் 11:30 மணிக்கே வந்தார். ஆனால் 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருந்த திண்டுக்கல் சீனிவாசன் 12 மணி அளவில் வந்துள்ளார். இவர்களுக்கு முன்னதாக வந்த சுயேட்சை வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருந்தனர். இதனால் அலுவலகத்திற்கு வந்த ஐ.பி. செந்தில்குமார், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரை அறைக்கு வெளியே சிறிது நேரம் போலீசார் நிறுத்தி வைத்தனர். அப்போது திண்டுக்கல் சீனிவாசன், நல்ல நேரம் போய்விடும், என்னை உடனே உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டும் என அங்கிருந்த பெண் போலீசார் உள்ளிட்ட காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆனால் சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளே வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருந்ததால் அவரை போலீசார் உள்ளே அனுமதிக்கவில்லை. இருப்பினும் திண்டுக்கல் சீனிவாசனும் அவருடன் வந்த அதிமுக நிர்வாகிகளும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது திண்டுக்கல் சீனிவாசனை திமுக வேட்பாளர் செந்தில்குமார் சமாதானம் செய்ய முயன்றார். ஆனாலும் அவர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து முதலில் வந்தவர் என்ற அடிப்படையில் திமுக வேட்பாளர் செந்தில்குமாரை போலீசார் அறைக்கு உள்ளே செல்லுமாறு அனுமதித்தனர். இதில் அதிர்ச்சியடைந்த திண்டுக்கல் சீனிவாசன் மீண்டும் போலீசாரிடம் மல்லு கட்டினார். அதன் பின்னர் நல்ல நேரம் போய்விடக்கூடாது என்பதற்காக போலீசார் நின்றிருந்த பக்கம் செல்லாமல் வேறு வழியாக சென்று தேர்தல் நடத்தும் அதிகாரியின் அறைக்குள் நுழைந்தார். அங்கே திமுக வேட்பாளர் செந்தில்குமார் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அடுத்ததாக திண்டுக்கல் சீனிவாசனும் வேட்புமனு தாக்கல் செய்தார். வழக்கமாக வேட்பாளர்கள் தங்களது கட்சி தலைவர்கள் அல்லது கூட்டணி கட்சி தலைவர்களின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள். ஆனால் திடீரென திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளே நுழைந்ததால் ஆளும் கட்சி வேட்பாளர் செந்தில்குமார் எதிர்க்கட்சி தலைவர்கள் முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்தது உட்பட 2 பிரிவுகளின் கீழ் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட 5 அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.